சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து தொடர்ந்து 6வது முறையாக பட்ஜெட் சமர்ப்பிச்சிருக்காங்க சார். இந்த பட்ஜெட்டை பத்தி முதல்ல என்ன சார் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு இன்டரிம் பட்ஜெட். ஒரு 4 மாசத்துக்கு மட்டும்தான் இவங்க கொடுக்க முடியும். ஓட் ஆன் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. அதனால ரொம்ப பெரிய திட்டங்கள்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து அந்த கூற்றை ஏற்றுக்கணும். இங்க ரொம்ப பெரிய மாற்றங்கள் இது. டாக்ஸ் இல்லை, எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்றதை பார்க்கும்போது அப்போ எல்லாத்துலேயுமே அது மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கலாம். கொடுக்காம இது வந்து ஒரு இன்டரிம் பட்ஜெட்னு மட்டும் ஏன் சொல்றாங்க? சில சமயங்கள் இன்டரிம் பட்ஜெட்டுங்கிற துணியில சொல்றாங்க, சில சமயம் ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்றாங்க. அந்த குழப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். மற்றபடி இதுல வந்து ரொம்ப விசேஷமா சொல்றதுக்குன்னு ரொம்ப பெரிய விஷயம், சில விஷயங்கள் இருக்கு. இந்த ரயில்வே ட்ராக் புதுசாக அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்டு, சீ போர்ட், ஏர்போர்ட், எசென்ஷியலி சீ போர்ட், கடல் துறைமுகங்களை இணைக்கிறதுக்கு அது பெரிய பலன் கொடுக்கும். ஏன்னா இது வந்து ரயில் நீங்க பண்ணும்போது பல வழித்தடங்கள்ல இருந்து பொருட்கள் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல இருந்து இதுக்கு துறைமுகங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிற அளவுல அதை ரொம்ப பாராட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன் நான். மற்றபடி இந்த ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிலிண்டர் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் கொடுக்கறது இதெல்லாம் வந்து இன் எக்கனாமிக் லாங்குவேஜ் யூ கால் தம் ரிலீஃப், நிவாரணம். பட் வாட் இஸ் நீடட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிலீஃப். வாட் இஸ் நீடட் இஸ் பெர்மனன்ட் கியூர், நிரந்தர தீர்வு. அது கொடுக்கணும். இந்த நிரந்தர தீர்வு கொடுக்கறதுக்குங்கிறது வந்து இந்த ஏழை எளியோர்களை பொறுத்த மட்டும் இவங்ககிட்ட ரொம்ப பெரிய ஸ்கீம் எதுவும் இது வரைக்கும் வரல, இதுலயும் வரல. அதுதான் உண்மை. மற்றபடி விமான நிலையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. விமான நிலையங்கள் அமைக்க நல்லதுதான். புறவழிச்சாலைகளோ அல்லது நேர்வழிச்சாலைகளோ, 8 வழிச்சாலை, 6 வழிச்சாலை இதெல்லாம் பண்றதெல்லாம் வந்து பலன் வந்து சில ஆண்டுகளுக்கு பின்னால் வரும், உடனடியாக வராது. ஆனால் அது தேவை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாட்டுக்கு தேவை, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதை செய்யற அதே நேரத்துல உடனடியாக ஏழை மக்களுடைய வாழ்வு தரத்தை உயர்த்துவதற்கு, நிரந்தரமான தீர்வு காண்பதற்கு என்ன செய்யணும்? 1 கோடி பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் கொடுத்தோடனே அந்த 1 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு நீங்க வந்து லோன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொடுத்து செல்ஃப் யூனிட் அவங்க வளர்றதுக்கு வந்து ஏற்பாடு பண்றீங்க அப்படிங்கறத பற்றி அதிகமா பேச்சு இல்லை. அதனால பாதியிலேயே நிக்கிற மாதிரி தோன்றது. இந்த இடைக்கால பட்ஜெட்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால வாக்குகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமாக கூடக்கூடிய பட்ஜெட். அப்படி மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பட்ஜெட் எதை பார்ப்பீங்க? இந்த பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லை. அவங்க வந்து முதல்ல 2009 வந்து நம்பினாங்க, நம்ம ரொம்ப வாக்குறுதிகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. 2014 நம்ம பார்த்தோம். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொன்னாங்க. அதை பத்தி இப்ப பேசவே மாட்டேங்கிறாங்களே. என்ன வேலைவாய்ப்பு கொடுத்தாங்கிறது பேசவே இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு அட்ராக்டிவ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல அக்கௌண்ட்ல போடுவோம்னாங்க. அதுல என்னாச்சுன்னா இதை பத்தி பேசும்போது சில பிஜேபி நண்பர்கள் வந்து இதுலயே வந்து டிவியிலேயே வந்து சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நாங்க அரசியலை விட்டே போயிடுறோம் அப்படின்னு இருக்காங்க. அது உண்மைதான், தேர்தல் அறிக்கையில சொல்லப்படவில்லை. ஆனால் யார் இவர்களால் பிரதம மந்திரி என்று அடையாளம் காட்டப்பட்டாரோ அவர் வந்து பொதுக்கூட்டத்தில் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்ன போது ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், எல்லா பேச்சையும் நான் கேட்டேன், அது மாதிரி அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நண்பரே உங்களுக்கு ஹிந்தி தெரியும், குஜராத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னால் குஜராத் மாநிலத்தில் குஜராத்தி மொழியில் பேசும்பொழுது இந்த வாக்குறுதி அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சத்தத்தை காணும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் உள்துறை அமைச்சர். இதெல்லாம் ஜும்லா, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, இதை பிடிச்சி சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுடைய எந்த வாக்குறுதியை நம்மளால நம்ப முடியுது? கடைசியில் எல்லாத்தையுமே ஜும்லான்னு சொல்லிட்டு போயிடலாமே. அதனால வந்து செயல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஆமா, சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, இந்த கழிப்பிடங்கள் கட்டியிருக்காங்கிறது நிஜம்தான். கழிப்பிடங்கள் நிறைய கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கழிப்பிடங்கள் கட்டும்போது முக்கியமானது என்ன? நீர் வசதிகளும் செய்து தரப்படணும். இதை ஸ்கீம்ல சேர்க்கவே இல்லை. அது இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். அதனால எங்க ஏற்கனவே நீர் வசதிகள் இருந்ததோ அந்த இடத்துல கழிப்பறைகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. மிகச்சில கழிப்பறைகள் தான் பயன்படுத்த. சர்வே பண்ணி சொல்லட்டும், இத்தனை கோடி கட்டினாங்களே, அதுல எத்தனை லட்சம் பலன் பெறுதுன்னு சொல்லட்டும். இப்ப என்ன அவங்களே திட்டம் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்க, உள்ளாட்சி அமைப்புகள்லாம் வந்து நீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு. இப்ப 2 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து செய்ய சொன்னா அது உருப்படாது. இது கவர்மெண்ட்ல 35 வருஷம் இருந்திருக்கேன். காமன் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அது உருப்படாது. அப்போ பல கழிப்பிடங்கள் வந்து இது மாதிரி வந்து பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றங்கிறது உண்மை. இது ஏழைகளுக்கு செய்யும்போது எல்லா விதத்திலையும் வந்து கவனமா செய்யணும். ஒரு காலத்துல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து நகர்ப்புறத்து அர்பன் டெவலப்மெண்ட் இது செக்ரட்டரியா இருந்தேன். அப்ப நகரங்கள்ல வந்து இந்த ஏழை பெண்களுக்கு வந்து இலவசமாக இந்த பிரசவம் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு மருத்துவ வசதிகளுக்காக வேண்டி கட்டணம் கட்டினாங்க.
கட்டடம் கட்டும்போது நாங்க போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த இது பிரசவம் பண்ற அறை இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு வந்து இது இல்ல, படிக்கட்டு தான் இருக்கு. லிஃப்ட் வைக்க முடியாது ஒரே ஒரு ஃப்ளோருக்கு. ஆனா ஸ்லைடு வச்சிருக்கலாமே. நான் அந்த என்ஜினியர் கேட்டேன், ஏன் ஸ்லைடு வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரு ரொம்ப நாணயமா என்கிட்ட சொன்னாரு, சார் அது தோணல சார் அப்படின்னாரு. நான் கேட்டேன், உங்க மனைவியோ என் மனைவியோ பிரசவத்துக்கு இங்கதான் வரணும்னா தோணி இருக்கும்ல? கண்டிப்பா தோணி இருக்கும். அப்ப ஏழை எளியவர்னு அப்படிதான் பார்ப்போமா நம்ம? இப்ப இந்த கழிப்பிடங்கள் வந்து அது மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு, வீடு கட்டி தந்திருக்கோம், 4 கோடி பேரை வீட்டு உரிமையாளர் அவர் சொல்லியிருக்காரு, பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு, ரொம்ப ஏழையா இருந்தவங்களை நாங்க வந்து லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம் அப்படின்னு. ஆனா உண்மையில என்ன நடந்தது? ஒரு வீடு கட்டுறதுக்கு இவங்கள்ட்ட எஸ்டிமேட் பண்ணி 8 லட்சம் ரூபா ஆகும். 8 லட்சத்துல 1.5 லட்சத்தை இவங்க கொடுக்குறாங்க. 1.5 லட்சத்தை மாநில அரசு சொல்றாங்க நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. மீதி 5 லட்சம் யார் கொடுப்பாங்க? பெனிஃபிஷியரி கொடுப்பாங்களாம். எங்க இருந்து கொடுப்பான்? 5 லட்சம்ங்கிறது ஏழைக்கு பெரிய அமௌண்ட். பெரிய ஒரு வீடு வருதேங்கிற ஒரு ஆசையில கந்து வட்டிக்கு கடன் வாங்கி கொடுப்பான். உண்மையான ஏழையை சூஸ் பண்ணியிருந்தா. கடை வாங்காதவனா இருந்தா அவன் உண்மையான ஏழை இல்லைன்னு அர்த்தம். பெனிஃபிஷியரி செலக்ஷன் தப்புன்னு அர்த்தம். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடந்திருக்கு. தொடர்ந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்க போகுது. இது இப்படி நடக்கும்போது இவங்க வந்து இந்த பொய் பிரச்சாரம் தான் சொல்லணும். இதெல்லாம் நாங்க 4 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்கோம், ஏழைகளா இருந்தவங்களை லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம். நீங்க அவனை கோடீஸ்வரன் ஆகுறால அந்த வீட்டை வித்துட்டு போக முடியுமா அவன்? அது நோஷனல் வேல்யூ தானே. அதனால இந்த மாதிரியான பிரச்சாரங்கள், அதுக்கப்புறம் வந்தே மாதரம் ட்ரெயின் வந்து ஒரு பிரதம மந்திரி வேலையா இது? அந்த காலத்துல லோக்கல் எம்பியை கூப்பிடுவாங்க. நாங்கள்லாம் வந்து அரசுல இருந்த போது லோக்கல் எம்பியை கூப்பிட்டு முக்கியமான இதா இருந்தா, முக்கியமான டவுனா இருந்தா லோக்கல் எம்பி வந்து கொடியசிச்சு அதை ஆரம்பிச்சு வைப்பாரு. பல சமயங்களில் டிஆர்எம் வருவார், டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் வருவார், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பெரிய சத்தமா? எத்தனை சதாப்தி கொண்டு வந்தாங்க இதுக்கு முந்தின அரசு? இதெல்லாம் பத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? அதனால கவர்ச்சிகரமாக காண்பிக்கக்கூடியவைகளை காண்பித்து இப்ப என்ன பண்றாங்க, 40,000 கோச்சை என்னமோ வந்தே பாரத் கோச்சா மாத்த போறாங்களாம். இந்த வந்தே பாரத்ல இன்னைக்கு பயணம் பண்றவங்க வந்து வசதி உள்ளவங்க தான், அப்பர் மிடில் கிளாஸும் ரிச் பீப்புள் தான் இன்னைக்கு வந்தே பாரத்ல வந்து பயணம் பண்ண முடியும். அப்ப நீங்க சாதாரண மக்கள் பயணம் பண்ற கோச்சையெல்லாம் வந்தே பாரத் கோச்சா மாத்தினா அதுல பாதிக்கப்பட போறது யாரு? ஒண்ணு 40,000 புது கோச் கட்டுறேன்னு சொல்லுங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இருக்கிற கோச் 40,000 மாத்த போறோங்கிறாங்க. அதனால இந்த அரசு வந்து ஏழை எளியவர்களுக்கான அரசு இல்லை. அது திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த பட்ஜெட் வந்து இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, இவங்க பட்ஜெட் நாடாளுமன்றத்துல வந்து அமைச்சர் வந்து சொன்னாரு, வி பிலீவ் இன் growth oriented strategy எக்கானமி. அதாவது பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு 2 விதமான செயல்முறைகள் இருக்கின்றன. ஒண்ணு வந்து வளர்ச்சி திட்டங்களின் அடிப்படையில். வளர்ச்சி திட்டம்னா என்ன? இந்த நாட்டுக்கு எவ்வளவு எஃப்டி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்தது, ஜிடிபி எவ்வளவு கூடியிருக்கு, எத்தனை ஏர்போர்ட், எத்தனை சீபோர்ட், எத்தனை சாலைகள் கட்டுமான வசதிகள் பெருக்கி இருக்கும், இதையெல்லாம் சொல்றது வந்து வளர்ச்சிக்கு அறிகுறி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து என்னது? ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி. அது வந்து என்னன்னா, கிராமப்புறங்கள்ல கல்வி வந்து நகர்ப்புறங்கள் இருக்கிற அளவுக்கு தரமுடையதா இருக்கா? கிராமப்புறங்கள்ல வந்து ஏறக்குறைய 50 விழுக்காடு மக்கள் இருக்காங்களே, அப்ப அவங்க 50 விழுக்காடுக்கு மேல இருக்காங்க. அவங்களுடைய கல்வி வந்து நகர்ப்புறத்துல உள்ள கல்வி அளவுக்கு தரம் உள்ளதா இருக்கா? அடுத்து வந்து அங்க சாலை கட்டுமான வசதிகள் சரியா இருக்கா? சுகாதார நிலையங்கள் சரியா இருக்கா? இதெல்லாம் பாக்குறது வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஹியூமன் நீட் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜியில வந்து ஒரு நாடு வந்து அடாப்ட் பண்ணுச்சுன்னா, அங்க வந்து வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன் தெரியுமா? த கவர்மெண்ட் பிகம்ஸ் த வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ். குரல் கொடுக்க தெரியாதவர்களுக்கு குரல் கொடுப்பதாக இருப்பதாக அரசாங்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்லோவா தான் போவாங்க. இந்த தேவர் மகன் ஒரு படத்துல வந்து சிவாஜி வந்து கமலஹாசன் சொல்லுவார், இந்தியா நாட்டுக்கு சுதந்திரம் வரணும்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னபோது முதல்ல போனவன் நம்ம வயதேன், ஆனா அவன் மெதுவா தான் வருவேன் அப்படிம்பாரு. அதுதான், மெதுவா தான் வருவான். அவனை இழுத்துட்டு போனோம். அவனை முதல் ஜெனரேஷன் அப்படி இழுத்துட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் 2வது ஜெனரேஷன் இழுக்க வேண்டியதில்லை, அவங்களா வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டேக் ஆஃப் பாயிண்ட், அது ரொம்ப முக்கியம். இதுல வந்து ஒரு காலத்துல வந்து அமெரிக்கால வந்து ரெட் இண்டியன்ஸ் வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணியே அவங்க வந்து இந்த இந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்க, எத்தனிக் பிரச்சனை தீர்த்துட்டாங்க. இருக்கிற சில பேருக்காவது வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க இருக்கிற ஏரியாவை வந்து அந்த ஏரியால அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் இல்லாம நீங்க தொழிலே ஆரம்பிக்க கூடாதுன்ட்டாங்க. அப்படியாவது அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடையட்டும். முதல்ல எந்த தொழில் ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அந்த இடங்கள்ல எல்லாம் போய் கேசினோ ஆரம்பிச்சாங்க, சூதாட்ட நிலையங்கள் ஆரம்பிச்சாங்க. ஆமா, அந்த சூதாட்டு நிலையம் ஆரம்பிக்கும் போது அங்க அவரை பார்ட்னராகவும் போட்டுட்டு அவருக்கு அங்கேயே வேலையும் கொடுத்தாங்க. அவர் என்ன வேலை செஞ்சாரு அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல? இந்த சூதாடுறவங்களுக்கு வந்து காயின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி மீனியல் ஜாப் தான் அந்த ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பணம் இருந்தது, பணம் வந்தது சட்டப்படி. அந்த பணத்தை வச்சு செகண்ட் ஜெனரேஷன் வந்து என்ன பண்ணாங்க, அந்த சூதாட்ட நிலையங்களே மேனேஜர் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. 3வது ஜெனரேஷன் என்னன்னாங்க, டாக்டரா, என்ஜினியரா, ஆர்கிடெக்டா எங்கேயோ போயிட்டாங்க.
அப்ப அவ்வளவு காலத்துக்கு வந்து அரசுடைய ஆதரவு, அரசுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது அவங்கள வளர்க்கணும்னா. அதுக்கு வந்து இந்த அரசு என்ன பண்ணுது? குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜில அது வராது, ஹியூமன் நீட் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜில தான் அது வரும். ஆனா இவங்க வந்து சொல்லிட்டாங்க, அரசு இதுலயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேரு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் மிக்சட் எக்கானமி கொண்டு வந்தார், கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு அவர் கொண்டு வந்தது காரணமே எதுக்காக வேண்டி பப்ளிக் செக்டார் வந்து இதுல இருக்கணும், கவர்மெண்ட் எதுக்கு பிளேனை ஓட்டணும்? ஏன்னா மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு இதுக்கெல்லாம் பேரு. சந்தையில வந்து தனியார் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி, இன்னைக்கு பாருங்க ஏர் இந்தியா வந்து இதுக்கு வர்றது இல்ல. பெங்களூர்ல இருந்து நான் கோயம்புத்தூர் போறதுக்கு, பெங்களூர் இருந்து டெல்லிக்கு போறதுக்கு கட்டணம் எவ்வளவோ அந்த கட்டணத்தை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்க தனியார் பவன் மட்டும்தான் இருக்கு. ஒரு காலத்துல வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்த போது அவங்க வந்து அஸ்ஸாம்ல இருந்து அந்த நார்த் ஈஸ்டுக்கு போறதுக்கெல்லாம் 100 ரூபா தான் டிக்கெட் ஓ அப்படி வச்சிருந்தாங்க ஃபிளைட்ல. ஏன்னா ட்ரெயின்ல வர்றதுன்னா 36 மணி நேரம் ஆகும். அதை கட் பண்றதுக்கு அந்த ஒரு வசதி பண்ணணும், சப்சிடைஸ் பண்ணணும். பிரைவேட் செக்டாருக்கு அந்த சப்சிடைஸ் பண்ணணுங்கிற நோக்கமே இருக்காது. ஏன்னா அவங்க லாபத்தை அடிப்படையாக கொண்டு ஃபங்க்ஷன் பண்றவங்க. ஆனா அரசு வந்து இதை பண்ணணும். அப்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பிரைவேட் செக்டர் அங்க வந்தாலும் அவங்க 100 ரூபாய்க்கு மேல சார்ஜ் பண்ண முடியாது, எவனும் போக மாட்டாங்க. அடுத்து வந்து நீங்க வந்து 10 பெர்மிட் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல ஒரு பெர்மிட் வந்து நார்த் ஈஸ்டுக்கு நீங்க ஓட்டி தான் தீரணும் அப்படின்னு அரசு வந்து இது பண்ணும், கட்டாயப்படுத்தும். இப்படியெல்லாம் பண்ணித்தான் ஏழை எளியவர்களுக்கும் நம்ம வந்து அவங்களுடைய நலனையை பாதுகாக்க முடியும், பாதுகாக்கணும். ஆனா இந்த அரசு கிட்ட சாரி எனக்குரிய பெரிய ஏமாற்றம் என்னன்னா, அவங்கள பத்தின இது வந்து இவங்க ஏன் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பணத்தையே குறைச்சாங்களே வந்த உடனே முதல் வருஷத்துல, யாராலும் மறுக்க முடியுமா? இருக்க முடியாது. உணவு தானியங்கள் கொடுக்குற நிப்பாட்டி நாங்க நேரடியா வந்து அந்த அக்கௌண்ட்ல பணத்தை செலுத்துறோம்னு சொல்லி சொல்றாங்க. பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. ஆனா உணவு தானியம் கொடுக்குற வரைக்கும் அந்த குடும்பத்தில் நிச்சயமா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு போய் சேர்ந்துச்சு. குடும்பத்துல கணவன் சரியில்லாம போனா அந்த அந்த அக்கௌண்ட்ல எடுத்து அவன் டாஸ்மாக் போயிடுவான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு. இப்படி பார்த்தோம்னா அதாவது எல்லாத்துலயுமே வந்து நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க. ஒரு நோய் இருக்குன்னு சமுதாயத்துல அந்த நோயுடைய அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்து அதை வந்து கல்லி எடுக்கணும். அதுல இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுற மாதிரி இந்த பட்ஜெட்டும் அது மாதிரி தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல வந்து இப்ப நீங்க முதல்ல இந்த இடைக்கால பட்ஜெட்டுங்கும் போது இப்ப ரொம்ப நாளா இந்த நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்ததுனால மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டம், ஈர்க்கக்கூடிய திட்டம் இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு ஏதாவது நீங்க நினைச்சீங்களா இந்த பட்ஜெட்ல? இல்ல அவங்க வரும்போதே எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. ஏன்னா இது 6வது பட்ஜெட் மிஸ்ஸஸ் சீதாராமனுக்கு. முதல் 5 பட்ஜெட்டுமே பார்த்துட்டோம். அவங்க வந்து பணக்காரர்கள் முன்னாடி வர்றதுக்கு போது கொஞ்சம் கவர்ச்சியான ஆமா ஆமா இல்ல அப்படி கவர்ச்சியான அறிவை பத்தி இப்ப அவங்க தேவையில்லை. நான் சொன்னேன்ல 2014 மட்டும்தான் அவங்க ஆண்டுக்கு 2 லட்சம் வேலை வாய்ப்பு, ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய்லாம் பேசினாங்க. 2014 2019 அதை பத்தி பேசலையே. அதான் புல்வாமா கை கொடுத்துருச்சுல, ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட போது அதை பத்தி பேசினாங்க. இப்ப இது ராமர் கோயில் கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அதனால வந்து இதெல்லாம் பத்தி பேச வேண்டியதில்லை. இதெல்லாம் யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப தமிழ்நாட்டுல எதுக்காக வேண்டி ஆளுநர் வந்து மாறி மாறி ஏதாவது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காரு. நிர்மலா சீதாராமன் ஏதாவது தேவையற்ற பிரச்சனைகளை ஏன் கிளப்புறாங்க? உடனடியே அதுல விவாதம் நடக்கும். இவங்க செய்ய தவறுனதை பத்தி யாரும் பேசவே டைம் இருக்காது. இது ஒரு யுக்தி, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 14 ஆண்டுகள 10 ஆண்டுகளாக நம்ம மோடி அவர்களுடைய ஆட்சியில் எல்லாரும் மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்கன்னு தொடர்ச்சியா சொல்லும் போது, சரி மதத்தை வச்சு பண்ணிட்டு போறாங்க. இவங்க மக்களுக்கு பொருளாதார ரீதியாக மேம்படுத்தி இருக்காங்களா? இல்ல உலக அரங்குல நம்மளுடைய நாட்டுடைய உள்ள கட்டமைப்பு எல்லாம் வளர்ந்திருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ங்கிறது வளர்ந்துருக்கு. அதாவது பிசினஸ் பண்றதுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் வரட்டும் அல்லது உள்நாட்டு நிறுவனங்கள் வரட்டும், அவங்க பிசினஸ் பண்றதுக்கு வளர்ந்துருக்கு. அது நிச்சயமா பொருளாதாரத்தை வளரும். ஆனா இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து நம்ம சரியா பார்க்கணும். உடலின் எல்லா பகுதியும் வளர்ந்தால் அதன் பெயர் வளர்ச்சி, உடலின் ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அதன் பெயர் வீக்கம். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்ககிட்ட வந்து 2014 ஒரு 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு சொல்லுவேன், 5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். என்கிட்ட 1 கோடி ரூபா 2014 இருந்தது. இன்னைக்கு 2024 உங்ககிட்ட அது வந்து ரெட்டிப்பாயிருக்கு, 10 லட்சம் ஆயிருக்கு. ஆனா இன்ஃபிளேஷன் ஒரு வருஷத்துக்கு 8%. அப்ப 10 வருஷத்துல 80% இன்ஃபிளேஷன். அப்போ 10 லட்சம் நீங்க சொல்றதுல 5 லட்சத்துக்கு என்ன வாங்க முடிஞ்சதோ அதைத்தான் இன்னைக்கு 9 லட்சத்துல உங்களால வாங்க முடியுது. அப்போ உங்களுக்கு நெட் இன்கம் என்ன வந்திருக்கு? 1 லட்ச ரூபா வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா என்னோட இது வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கற்பனையில காண முடியாத அளவுக்கு எனக்கு வளர்ந்துருக்கு. என்னுடைய 1 கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு 10 கோடி ரூபாய் ஆயிருக்கு. அப்போ ஜிடிபி நேஷனல் ஆவரேஜ் இன்கம் சொல்லி பார்க்கும்போது அன்னைக்கு வந்து என்ன வருது? 1,05,00,000 நம்ம 2 ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 52,50,000 வந்துச்சு. இன்னைக்கு வந்து 10 கோடியையும்
10 லட்சத்தையும் வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 5,05,00,000 வருது. அப்ப நாடு வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்றோம். வளர்ந்ததுல யார் வளர்ந்த? நான் வளர்ந்தேன், நீங்க வளரலையே. இப்ப இதுல வந்து ஒரு படத்துல வந்து ரஜினிகாந்தை பார்த்து ஒருத்தர் வந்து, அவர் பொண்ணு வீட்டுக்காரு ரஜினிகாந்த், அவரை பார்த்து ஒருத்தர் வந்து ரொம்ப கண்டமானி திட்டுவார். மாப்பிள்ளை வீட்டுக்காரு கொஞ்சம் அதிகாரம் பிடிச்சு போய் பேசுவார். அதிகாரம் பிடிச்சு போதும் ரஜினிகாந்த் கோவத்தோட அவர் பார்ப்பார். ஒன்னு இவர் அந்த ஆளு வந்து சொல்லுவாரு, என்னடா லுக் விடுற, முளைச்சு 3 இலை விடல அப்படிம்பாரு. இவருக்கு ரஜினிகாந்த் கோவம் வந்துடும். நான் முளைச்சு 3 இலை விடலையா? ஏன்னா அவர் 3 அடி, நீ முளைக்கவே இல்லையா இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இன்னைக்கு அந்த நிலைமையில வந்து ஏழை எளியவர்களை வச்சிருக்காங்கிறது பரிதாபத்துக்குரியது. இது ஒரு வேதனையான சிரிப்பு. ஆனா அப்படித்தான் இருக்கு. சிறு குறு தொழில்கள் வந்து இவங்களுடைய இதுல வந்து ரொம்ப நசிச்சு போயிருச்சு. கொரோனா தான் காரணம் சொன்னாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி நீங்க டிமானிட்டைசேஷன் பண்ணும் போதே நசிச்சு போயிருச்சு. கொரோனாவில் நீங்க பண்ண தவறான செயல்கள்னால இன்னும் நசிச்சு போயிருச்சு. உங்களுடைய ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்படாத பிற துறைகள்ல இருக்காங்களே கிராமப்புறங்கள்ல, அவங்களுக்கு இன்கம் கூடவே இல்லை. இந்த 10 வருஷத்துல இன்கம் கூடவே இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எத்தனை பேரு? நாட்டுடைய தொழிலாளர்கள்ல 35 விழுக்காடு அவங்க. சரி, அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெரிய பங்கு இருக்காங்க. அவங்க வந்து எத்தனை வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 4%க்கும் 5%க்கும் நடுவுல கூடியிருக்கு. இப்போ கன்சல்டன்ட், பேங்கரு, ப்ரொஃபஸரு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கூடியிருக்கு? 37% கூடியிருக்கு. 7 மடங்கு அதிகமா கூடியிருக்கு. இவங்க விவசாய இன்கம் இரட்டிப்பாக்கும்னு சொன்னது என்னாச்சு? கேட்டுக்கிட்டே போனோம்னா எதுக்குமே பதில் கிடையாது. ஏன்னா கவர்ச்சிகரமான சுலோகத்தை சொல்லி 1,00,000 கோடி ரூபாய் கட்டுமானத்துக்கு செலவழிக்கப்படும் சொல்லி சுதந்திர தினத்தன்னைக்கு ரெட் ஃபோர்ட்ல இருந்து, செங்கோட்டையில இருந்து பிரதமர் உரையாற்றினார். அப்போ ஒருத்தர், என்னுடைய நண்பர் வந்து ஒரு சொன்னார், 3வது தரம் அந்த உரையை கேட்டுட்டு ஒவ்வொரு வருஷம் உரையாற்றுவார். அவர் சொன்னார், சொன்ன சொல் மாறாத உரையா மோதி, 3 வருஷம் வந்து இதேதான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, எங்க இருக்க 1,00,000 கோடிங்கிறத பத்தி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முதல்ல என்ன சொன்னாங்க, அச்சேதின் ஆரே நல்ல நாள் வந்து கொண்டிருக்கிறதுனாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, அமிர்த கால் ஹோயகேச்சேன்னாங்க, அமிர்த காலம் வந்து விட்டதுன்னாங்க. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, 2047 நாம் வந்து உலக வல்லரசு ஆகி விடுவோங்கிறாங்க. 2047 வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பீங்க, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சாமி. நாங்க எத்தனை பேர் இருப்போம்? என்ன அதுக்கப்புறம் இப்ப வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் 2 வருஷத்துல நம்ம வந்து வளர்ந்த நாடாகி விடுவோம். வளர்ந்த எங்க இருந்து வளர்ந்த நாடாகி விடுவோம்? இப்ப இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட பொறுப்பற்ற பேச்சு? எந்த ஆதாரம் இல்லாம பேசுனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த இதுல வந்து அனிமல் ஃபார்ம்னு சொல்லி ஹெச்சி ஒல்ஸ் ஒண்ணு எழுதினாரு. அந்த அனிமல் ஃபார்ம்ல அப்படித்தான், கழுதை வந்து உழைக்க தெரியாதுக்கு. அப்ப இவர் வந்து சொல்லுவார், பதவிக்கு வந்தவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னும் அதிகமாக உழைத்தால் நம் பொருளாதாரம் முன்னேறிவிட்டது என்பதற்கு இந்த காகிதங்களை சாட்சியும்பாங்க. உடனே கழுதை உழைக்க போயிடும் நம்பிக்கிட்டு. அது உழைச்சிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாடு எப்படி இருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு பசி இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது, செரு பகை இருக்கக்கூடாது. 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து சீனா எடுத்துட்டாங்கன்னு சொல்லி மாறி மாறி எதிர்த்து சொல்றாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, வெளிநாட்டுல எந்த அளவுக்கு நம்முடைய மதிப்பு கூடி இருக்குன்னு. ஏன் இந்த சீன விஷயத்தில் நமக்கு ஏன் சப்போர்ட்டா யாரும் வரல? மால்தீவ்ஸ் இத்தினூண்டு நாடு, குட்டி துளி நாடு, அது நம்மளை எதிர்த்து முறுக்கிக்கிட்டு நிக்குது. எந்த தைரியம் வந்தது? எதனால தைரியம் வந்தது? அதனால நம்மளே வந்து நம்மளை விஸ்வகுருன்னு கூப்பிட்டுக்கிறது, உலக அரங்கில் நம்முடைய மதிப்பு கூடி போச்சுன்னு சொல்லி சொல்லிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளை எந்த விதத்திலும் இன் ரியல் டேர்ம்ஸ் இதெல்லாம் கிடையாது. அதான் உண்மை. இப்படிப்பட்ட எந்த பொருளாதார வல்லமை இல்லாம இருந்த போது அணிசேரா கொள்கைன்னு ஒரு புது நான் அலைன்மெண்ட், ஒரு புது கொள்கையை மார்ஷல் டிட்டோ, ஜவஹர்லால் நேரு, எகிப்திய அதிபர் நாசர் இவங்க 3 பேர் உருவாக்குனாங்க. குன்னார் மிர்தால்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்வீடிஷ் பொருளாதார நிபுணர், நோபல் பரிசு கூட வாங்கினவர். அவர் ஏசியன் டிராமா, A Study of the Poverty of South Asian Nations ஒரு பெரிய எக்கானமி புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துல வியந்து எழுதியிருப்பார், பொருளாதார ரீதியாகவோ இராணுவ ரீதியாகவோ எந்த பலமும் இல்லாத ஒரு நாடு உலக அரங்கில் இவ்வளவு பெரிய இடத்தை பெற்றது என்பது நேரு அவர்களுடைய தனித்திறமையினால் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி தனித்திறமை நமக்கு என்ன இருக்கு? இஸ்ரேலுக்கும் தமாஸ்கேட்ல போற ஆரம்பிச்ச உடனே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பின்வாங்கிட்டோமே. ஆமா, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் போய் சொன்னாங்க, ஐயோ சாமி இது ரொம்ப ஆபத்தான விஷயம், விவரம் தெரியாம பேசிடக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டோம். இது என்னது இது? 1 step forward, 2 steps backward.
இல்ல அதுல வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யா போர் நடக்கும்போது நம்ம ரஷ்யாட்ட இருந்து கம்மி ரேட்ல வந்து கச்சா எண்ணெய் வாங்கணும்ல, அது வந்து ஆமா, மோடியோடைய திறமை அப்படிங்கிறாங்களே. ஆமா, அந்த மோதியுடைய திறமை தாங்க. ஆனா அது காரணம் என்ன? மோதியுடைய திறமையினால வரல. பெட்ரோல் வாங்குறதை இவங்க நிப்பாட்டிட்டாங்க. கச்சா எண்ணெய் வாங்குறதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிப்பாட்டிட்டாங்க. ரஷ்யாவுக்கு பிசினஸ் போகும்னு தெரிஞ்ச உடனே சீனா வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா சீனாவுக்கு தெரியும் இன்னைக்கு ரஷ்யா நாளைக்கு நம்ம என்ன அடிப்பானுங்கன்னு. அதனால அவன் பொருளாதார நெரிசல் போகக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமும் வந்து அவங்ககிட்ட வந்து பேரல்ஸ் இருந்தது. இந்தியாவுக்கு கொடுத்தாங்க, கம்மியான விலை கொடுத்தாங்க. சரி, இதை சாதனைன்னு சொல்றீங்களே, அந்த கம்மியான விலை கொடுத்தது வந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஐஓசி ரிஃபைனரிகளை பயன்படுத்தி நம்ம பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கணும். என்ன பண்ணாங்க? அப்படி ஒட்டுமொத்தமா தூக்கி ரிலையன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ரிலையன்ஸ் அதை வந்து வெளிநாட்டுக்கு வந்து ரஷ்யா எந்த விலைக்கு அதிக விலைக்கு வித்துச்சோ அந்த விலைக்கு வித்தாங்க. உடனடியா மேலை நாடுகள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட, இது என்னங்க அநியாயமா இருக்கு, கம்மியான விலைக்கு வாங்கிட்டு அதிகமான விலைக்கு விற்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அவர் வந்து பிசினஸ் பத்தி எல்லாம் எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படிலாம் பத்திரிகை செய்து வந்துச்சு. அப்ப இவன் கம்மியான விலைக்கு கொடுத்தது இவருடைய சாதனைனா, அந்த கம்மியான விலைக்கு வாங்குறத வந்து அதிக விலைக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது இவர் சாதனை தானே. மக்களுக்கு இதுல என்ன பிரயோஜனம் வந்தது? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். இப்ப நீங்க வந்து சர்வீஸ்ல இருந்ததுனால மக்கள்கிட்டயே இப்ப முதல்ல வந்து ராமர் கோயில் இடிக்கும் போது மக்கள்கிட்ட ஒரு கோபம் இருந்தது. இப்ப பாபர் மசூதி இடிக்கும் போது இப்ப அந்த மாதிரி ஒரு மசூதி இடிச்சா மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய கோபம் இருக்காது. மக்களே வந்து கொஞ்சம் மாறி இருக்கார்கள் அப்படிங்கறத மத ரீதியாக மாறி இருக்கார்கள் அப்படின்னு உணர்றீங்களா? இல்ல, மத ரீதியா மாற்றப்படுவதற்கு முயற்சிகள் நடக்கின்றன. அதுல வந்து பலியாக முடியும் மக்கள் வந்து. ஆனா இறுதியில வந்து இந்த முயற்சிகள் வந்து பலனளிக்காது. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்ல, திருச்சி பக்கத்துல ஒரு ஸ்ரீரங்கம் கோயில். இந்த கோயில் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நாகப்பட்டினத்துல புத்தர் சிலை ஒண்ணு, தங்கத்தினால் ஆன புத்தர் சிலை ஒன்று இருந்துச்சு. அதை திருமங்கையாளர் போய் எடுத்துட்டு வந்து ஆட்டையை போட்டார். இதுதான் சரியான வார்த்தை. இத நானோ நீங்களோ சொன்னா உடனடியா மத பெரியவர்களா வந்து எப்படி மத துவேஷம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொன்னது வைணவ பெரியவர்கள். என்ன நல்ல காரியம் பண்ண, நம்ம கோயில் கட்டுறதுக்குன்னு அந்த தங்க சிலை எடுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அழகர் கோயில் இருக்கு, அந்த அழகர் கோயில் வந்து பரமசிவம்னு ஒரு ரொம்ப பெரிய ஆய்வாளர் ஒருத்தர், தோப்பான்னு சொல்லும். அவர் வந்து ஆய்வு பண்ணி நிரூபிச்சிருக்கிறாரு இந்த அழகர் கோயில் வந்து ஒரு சமண மத கோயிலா இருந்தது. இட் வாஸ் கன்வெர்டட் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. திருப்பதிக்கு வந்து எம்எஸ் போனபோது, சுப்புலட்சுமி போனபோது அவங்க வந்து சிலையை வந்து ஆலிங்கனம் பண்ணணும்னு சொன்னா அது வழக்கமா அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய குரல்ல தானே சுப்பிரபாதம் தினம் ஒலிக்குது. அதனால அவங்க வந்து அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கட்டி பிடிக்கும் போது சிலையின் பின்பக்கத்துல சடை இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப முடி வரலாம், படர்ந்து போய் முடி இருக்கலாம். அந்த காலத்துல ஆண்களும் வந்து இந்த மாதிரி சலூனுக்கு போனது இல்லை. ஆனா சடை போடுறதுங்கிறது அந்த காலத்திலயும் பெண்கள் மட்டும்தான் போட்டாங்க. சீனாவில மட்டும்தான் ஆண்கள் சடை போட்டாங்க, ஓ. இந்தியாவில போடல. அப்ப அது வந்து என்னவா இருந்திருக்கும்னா, திருப்பதி பாலாஜி ஆகிறதுக்கு முன்னாடி வேங்கட சுப்பிரமணியன் கோயிலா இருந்துச்சு. இது இது வந்து சரித்திரம். கிருஷ்ணதேவராயர் காலத்துல ரெண்டு பேரும் வந்து கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணாங்க. இது ராமானுஜாச்சாரியார் வந்து வைஷ்ணவர்களுக்கு ஆர்கியூ பண்ணாரு. அவர் வந்து அந்த காலம் இந்த காலத்து பராசரன் மாதிரி. அவர் ஆர்கியூமெண்ட் எதிர்த்து யாரும் நிக்க முடியல. அதனால 6 நாள் விசாரணை நடிச்சிட்டு கிருஷ்ணதேவராயர் வந்து சரி இது விஷயம் இனிமே வைஷ்ணவ கோயில் தான் தீர்ப்பு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கு முன்னாடி அது சைவ கோயிலா இருந்திருக்கு. அதுக்கும் முன்னாடி துர்கை மாதிரி ஏதோ ஒரு அம்மன் கோயிலா இருந்திருக்கு. இது ரோம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேந்திக் ரிலிஜன் ஒரு ரிலிஜன், இயற்கை வழிபடுற ஒரு மதம் இருந்தது. கிறிஸ்டியானிட்டி வந்து கான்ஸ்டான்டின்கிற எம்பரர் வந்து அபிஷியல் ரிலிஜன் இது பண்ண உடனே, டிக்ளேர் பண்ண உடனே அந்த பேந்திக் ரிலிஜனுடைய கோயில்கள் அத்தனையும் சர்ச்சா மாத்திட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்னா உலகம் பூராவே இந்த டெண்டன்சி இருந்தது. ஏதாவது ஒரு மதத்துக்கு அரசு ஆதரவு கிடைச்சதுன்னா அது முதல்ல பண்ற வேலை என்ன? போய் வந்து இந்த அடுத்த மதத்தை வந்து காலி பண்றது. இது உலகம் பூரா பண்ணிட்டு இருந்தாங்க. சிலுவை யுத்தங்களே அதனாலதான். இதுல வந்து போப்பாண்டவர் அங்க உட்காந்துட்டு ரோம்ல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு அரசனா போய் அங்க சண்டை போட ஜெருசலத்தை மீட்டுட்டு வந்துடாது நம்ம இடம். சாரசன்ஸ் முஸ்லிம்ஸ் வந்து சாரசன்ஸ் வந்து இருக்காங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து உயிரை கொடுத்துட்டு போனாங்க. ரிச்சர்ட் த செகண்ட் ரொம்ப பெரிய மாவீரன், அவனே வந்து இங்க வந்து போர்க்களத்துல செத்து போயிட்டான். இப்ப நான் கேட்கிறேன், இப்பயும் நம்ம அதே மாதிரி காட்டு மிராண்டித்தனமா இருக்கணுமா? இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாபரி மஸ்ஜித் வந்து அந்த காலத்துல இருந்து போராட்டம் இருக்கிறதுனால அந்த ஒன்றை மட்டும் நம்ம கோர்ட் மூலமா தீர்த்துக்குவோம். மற்றபடி எந்த பிரச்சனையும் எழுப்பக்கூடாது. ஆகஸ்ட் 15, 1947 வந்து கோயில்கள் கோயிலோ மசூதியோ சர்ச்சோ எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல சட்டமே போட்டாங்க. அந்த சட்டத்தை பத்தி நீதிமன்றம் சொல்லிச்சு, திஸ் சுட் பி ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல் டு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மதுராவை கிளப்புறாங்க, காசியை கிளப்புறாங்க. இதுக்கு எங்க முடிவு இருக்கு? அப்ப சமணர்கள் வந்து இன்னைக்கு வந்து சமணர்கள் வலிமை இல்லாதவங்களா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வலிமையாகி ஸ்ரீரங்கம் கோயில் எங்களை கொடுத்துருங்கன்னு சொன்னா கொடுத்துருவோமா? திருப்பரங்குன்றத்து வந்து திருப்பரம் இன்னும் அந்த சமண கோயில் ஒரு மூலையில இருக்கு பாவம்.
திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் சொல்றமே, அறுபடை வீட்டுல ஒண்ணு, அதை கொடுத்துருவோமா? இதுக்கு முடிவு கிடையாது. இப்படி இருக்கக்கூடாது. இந்தியாங்கிறது வந்து எல்லாருக்குமே சேர்ந்த ஒரு நாடு. இந்தியா என்பது பல நூற்றாண்டுகளாக பல படையெடுப்புகளுக்கு உள்ளான நாடு. ஒவ்வொரு படையெடுப்புக்கு அப்புறமும் இங்க வந்தவங்க இந்தியாவை தாய்நாடா கருதுனாங்க. இங்கேயே தலைமுறை தலைமுறையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஆரியர்கள் படையெடுப்பு நடந்ததுன்னு சொல்லிட்டு சரித்திரத்துல சொல்றாங்க. உடனே யார் யாரெல்லாம் ஆரியன் தங்களை சொல்லிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நாட்டை விட்டு போனோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அல்லது அவங்களுக்கு வந்து ரெண்டாந்திர குடிமக்களா தான் அவங்களை நடத்தணும்னு சொன்னோம்னா அது நியாயமா இருக்குமா? நிச்சயமா நியாயமா இருக்காது. அம்பேத்கர் ஒரு சொன்னார், இந்திய நாடு வந்து ஒரிஜினலா யாருக்கு இருந்ததோ அவங்களுக்கு தான் போகணும்னா மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு தான் சொந்தம், அவங்க நம்ம எல்லாரையும் பார்த்து வெளியில விடான்னு சொல்லலாம். இதுதான் உண்மை. அதனால அப்படி போக முடியாது. ஆனா இவங்க அதை வச்சு அரசியல் பண்றாங்க. பண்ணி மக்களை வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு 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 போதை மாதிரி. நான் ஒரு மெஜாரிட்டி, அதனால நான் வந்து அவன் கடையை காலி பண்ணிடலாம் அப்படின்னு அரசாங்கமே எனக்கு ஆதரவு கொடுத்தா அவன் கடையை எப்படி காலி பண்ணுறதுதான் நான் யோசிப்பேன். இது ஒரு போதை, தவறான போதை. தவறான போதையில வந்து இவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கவங்க வந்து மக்களை வழி நடத்துறாங்க. அதன் மூலம் மக்கள்ல சில பேர் வந்து மனநிலை மாறுவதற்கு வந்து நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஆனா ராமர் கோயில்ல வந்து ஐ ஹவ் ஃபீலிங் தே ஹவ் ஓவர் ரீச்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேர்ல்டு கிரிக்கெட்ல வந்து இந்தியா டீம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்படி பண்ணிடக்கூடாது. 2ல தோத்தா தான் புத்தி வந்திருக்கும். தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்ததுனால ஃபைனல்ஸை சாதாரணம் எடுத்தாங்க. என்ன தெரியலன்னா ஆஸ்திரேலியர்கள் கிரிக்கெட்ல வந்து மூழ்கி முத்தெடுத்தவங்க. நம்முடைய வலிமை என்ன, நம்முடைய பலவீனம் தெரிஞ்சு பவுண்டரி அடிக்கக்கூடிய எல்லா பாலையும் 1 ரன் 2 ரன்ஸ்ல கண்டெயின் பண்ணிட்டாங்க. நம்முடைய பவுலர்ஸ் வந்து நல்லா தான் அடிச்சாங்க. ஆனா பேட்ஸ்மேன் அடிச்சதா அவங்க நல்லா கண்டெயின் பண்ணிட்டாங்க. நமக்கு ரன் அதிகமா இல்லாம போச்சு, தோத்து போயிட்டோம். இந்த ஃபைனல்ஸ்ல வந்து முன்னால எந்த தோல்வி இல்லாதனால நம்ம பலவீனமா போயிட்டோம். இவங்க ஓரளவு அது மாதிரி போறாங்களோ, இவங்க நினைக்கிற அளவுக்கு ராம் இது வந்து பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அதனால இன்னும் மத துவேஷம் தூண்டுவாங்கங்கிற பயம் இருக்கு. எப்படியாவது அதை வந்து கொண்டு வந்துடணும். அப்படி சொல்லும் போதே எங்களுக்கு இயல்பா எழக்கூடிய சந்தேகம், யூபியில வந்து புல்டோசர் பாபான்னு சொல்லிட்டு முஸ்லிம் கட்டடத்தை இடித்தாலும் அங்கே பெரும்பான்மையாக தொடர்ந்து யோகி வரும்போது மக்கள் மத ரீதியாக வாக்களிக்க தயாராகி விட்டார்களோ வட இந்தியாலன்னு ஒரு அச்சம் இருக்குது. இல்ல அச்சம் இருக்குங்க. ஆனா சிஏஏ வந்ததுக்கு அப்புறம் முதல்ல 2014 இருந்து என்ன நடந்துச்சுன்னா 2009 எலெக்ஷன் நடந்த போது இவங்க வந்து யூபியில வந்து அந்த கேஸ் சிலிண்டர் கொடுத்தது வந்து மத வேறுபாடு இல்லாம எல்லாரும் கொடுத்தாங்க. அதனால யூபியில பெண்கள், முஸ்லீம்ல உள்ள பெண்கள் வந்து ஆண்கள் பேச்சை கேட்கல. இவனை ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கவர்மெண்ட் நல்லதான் செய்யுது அப்படின்னு நினைச்சாங்க. அந்த ஓட்டு இவங்களுக்கு வந்தது. ஆனா சிஏஏ வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மனநிலை மாறி இருக்கு. அது வந்து ஒரு இந்து ஜனசங்க தலைவர், பாரதிய ஜனதா கட்சி தலைவரே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த முஸ்லீம்களை வந்து இந்த ஆதித்யநாத் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து பேம்பர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கான்ஸ்டியூன்சில உள்ளவங்க எல்லாம், அவர் கான்ஸ்டியூன்சில உள்ளவங்க அவருக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க முஸ்லீம்கள் எல்லாருமே. ஆனா இந்த தடவை சுயரூபத்தை காட்டிட்டாங்க. அதனால அவங்களை நம்பக்கூடாது. என்ன சொல், நீங்க சுயரூபத்தை காட்டிட்டீங்க. அதனால அவங்க வந்து இவங்க நமக்கு வாஜ்பாய் இருந்த வரைக்கும் வாஜ்பாய்க்கு தான் அவங்க வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க முஸ்லீம்கள் வந்து. இஸ்லாமியர்களும் சந்தேகமே இல்லை. ஆமா, இஸ்லாமியர்கள் அவருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாத தலைவர், எல்லாருக்கும் காமனா இருந்தார். யோகியை பத்தி முதல்ல அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. இப்ப அப்படிப்பட்ட அபிப்பிராயம் இல்லை. போன இதுல வந்து எலெக்ஷன்ல வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நினைக்கிறேன் இவங்க முஸ்லிம்கள் வந்து இந்த சிஏஏ வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஓட்டு போடல. அதனால இந்த தடவை வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமா இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க எதிர்பார்க்க முடியாது. இந்துக்கள்னு சொல்றாங்க, இந்துத்துவான்னு சொல்றாங்க. இந்த ராமர் கோயில் கட்டும்போது ஒரு சங்கராச்சாரியர் சொன்னாரு, இல்ல கோயில் கட்டி முடிக்காம பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. உடனடியா கோயில் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொன்னாரு, நீர் ஒரு சைவர், நீர் எதுக்கே வைஷ்ணவ கோயில் விஷயத்தை தலையிடுறதுன்னு கேட்டாரு. அப்ப எங்க போச்சு இந்துத்துவா? அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் வருது. இதுதான் உண்மை. அதாவது ஒரு காலத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது, எத்தனை மதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சபடியெல்லாம் உத்தரவு போட்டானுங்க. எத்தனை பேருக்கு தெரியும், நாகப்பட்டினத்தை இதை இடிச்சு, அந்த விகாரத்தை இடிச்சு வந்து அவங்க வந்து பிரிட்ஜ் போட்டாங்க. நம்ம இது பாண்டிய நாட்டு மன்னர்களுடைய அந்த ஒரிஜினல் கோட்டையை வந்து இடிச்சு அந்த சாலைகள் போறதுக்கு பயன்படுத்தினாங்க. இவங்களுக்கு வந்து தங்களுடைய நாட்டை பத்தி மட்டும்தான் இதை ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க, அடுத்த நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அப்படி இருந்தது இங்க. அப்ப அவங்க என்ன சட்டம் போட்டாங்க, ஜொராஸ்ட்ரியன், கிறிஸ்டியன், முஸ்லீம் தவிர மத்த எல்லாருமே ஹிந்துன்னு கூப்பிடுன்ட்டாங்க. அப்படி ஹிந்துன்னு கூப்பிட்டா அந்த ஹிந்து மதம் சொல்றது அரசாங்கத்தால் தோற்றுவிக்கப்பட்ட மதம். அந்த மதத்துல வந்து இந்த மதத்தை ஒரு ஃபெடரேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மதத்துல வந்து இது இருக்கு, ஜெயினிசம் இருக்கு, புத்திசம் இருக்கு, சைவம் இருக்கு, வைஷ்ணவம் இருக்கு, சனாதனம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அக்னாஸ்டிக்ஸ், இறைவனை நம்பாதவர்கள் கூட ஒரு பிரிவா தான் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்ததுதான் இந்து மதம். அப்ப இந்து மதத்தை நீங்க ஒரு ஃபெடரேஷனோட சொல்ல முடியாது, இட் இஸ் அ கான்ஃபெடரேஷன். அப்படிப்பட்ட ஒரு பல் மதங்களுடைய தொகுப்பு தான் இந்து மதம்.
ஆனா இவங்க இப்ப என்ன சொல்ல வர்றாங்க, சனாதனம் தான் இந்து மதம் சொல்ல வர்றாங்க. சனாதனம் தான் இந்து மதம்னா பகவத்கீதையில வந்து பகவான் சொல்லியிருக்காரு, யார் எந்த தொழில் செய்வதற்கு வல்லவர்கள் என்று அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சு அது மாதிரி அவங்களை படைச்சிட்டேங்கிறாரு. இது வந்து என்னது, வர்ணாசிர தர்மம். வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிற சனாதன தர்மம் தான் இந்து மதம் அப்படின்னு கொண்டு வர பாக்குறாங்க. ஆனா இந்து மதம் அப்படி இல்லை. இந்து மதத்துல பல்வேறு கூறுகள் இருக்கின்றன. அப்ப அந்த கூறுகள்லாம் இப்ப வந்து பாருங்க, சைவம் வைஷ்ணவம்னு வரும்போது இவங்க இந்துத்துவ தேரி வந்து அடிபட்டு போயிருது. இது எந்த அளவுக்கு கீழே போய் சேரும் நமக்கு தெரியாது. ஆனா கீழே போய் சேரும் ஒரு நாள். இந்து மதம் என்ற பெயரில் சில பேரை வளர்ப்பதற்கு பல பேர் பலிகடாக்களாக ஆட்கப்பட்டு கொண்டு விடுவார்கள் அப்படிங்கிற அச்சம் வரும். அது இன்னைக்கு வருமா, 2024 வருமா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் நிச்சயமாக வரும். நீங்க தொடர்ந்து அரசியலை பாக்குறதுனால இப்ப இருக்க உச்ச நீதிமன்றம் நிறைய தீர்ப்புகள் வழங்கும் போது பெரும்பான்மையாக ஒரு அரசு இருந்தா உச்ச நீதிமன்றமே அதனுடைய பார்வை வேற மாதிரி பாக்குது. அதற்கு ஒரு உதாரணம், இந்திரா காந்தி அம்மா வந்து எமர்ஜென்சியை கொண்டு வரும்போது அப்ப தனிநபருடைய உரிமையை உச்ச நீதிமன்றம் கூட பறிச்சது. அதனால பெரும்பான்மை அரசுகள் இருக்கும் போது இங்க உச்ச நீதிமன்றம் கூட கொஞ்சம் சாஃப்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி போகுதோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படிங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சரியா தான் சொல்றீங்க. ரொம்ப சரியா தான் சொல்றீங்க. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து நம்மை வழிகாட்டுபவர்களாக இருக்க வேண்டும். பெரும்பான்மை அரசு சொல்றதுன்னு சில விஷயங்கள்ல வந்து அந்த பெரும்பான்மை விஷயத்துல டச் பண்ணாம நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவம் சொல்லி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. இப்ப உச்ச நீதிமன்ற நீதியரசர் வந்து இதுல நம்ம எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து தூக்கிட்டாங்களே. இப்ப மோடி அவர்கள் சொல்ற ஒருத்தர் வந்தா வரக்கூடிய 2024 எவ்வளவு நேர்மையா நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளவு நேர்மையா நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன எலெக்ஷன்லயே வந்து அமித்ஷா பிரதம மந்திரி 2 பேரும் சொன்ன சில சொற்கள் வந்து தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளுக்கு புறம்பானவை. ஏன் கர்நாடகாவில் வந்து பிரதம மந்திரி என்ன சொன்னாரு, ஜெய் ஸ்ரீ ஹனுமான் சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்ன இதெல்லாம் சொல்லக்கூடாத வார்த்தைகள். ஒரு பிரதம மந்திரி அப்படி சொன்னார், அதை கண்டிச்சுக்கிடுமே தேர்தல் ஆணையம். இப்பயே கவர்மெண்ட் இருக்காங்க. இப்ப அடுத்து வந்து அவங்க சொல்ற ஆளுதான் தேர்தல் ஆணையரா பிரதம ஆணையரா வருவாருன்னா அப்ப இன்னும் அது மாதிரி தானே போகும். அந்த அச்சம் இருக்கத்தான் செய்யும். வரக்கூடிய 2024 மோடி கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு பெரும்பாலானவர்கள் சொல்லும் போது சில பேர் இல்ல இல்லைங்க மக்கள் கண்டிப்பா வளர்ச்சி திட்டங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா கூட்டணி எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் மக்களை முன்னிறுத்தி தான் சந்திக்கணும், மதத்தை முன்னிறுத்தி அல்ல. அவங்க மக்களை முன்னிறுத்தி தான் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து இந்தியா கூட்டணிக்கு பெருமளவில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், யூஸ் ஆகும். ஏன்னா அது வந்து இந்துத்துவங்கிற தியரி எவ்வளவு தூரத்துக்கு உண்மை இல்லாத தியரிங்கிறத ப்ரூவ் பண்ணிடும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும்ங்கிறது தான் ஜனநாயகத்துடைய உண்மையான அடிப்படை கோட்பாடா இருக்கணும். ஜனநாயகத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் சொல்றது தவிர இன்னொன்னு உண்டு. டெமோக்ரஸி டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. அதுதான் ஜனநாயகத்துடைய கோட்பாடு. அப்ப அதெல்லாம் எப்ப நடக்கும்? இப்ப இந்த உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக உள் ஒதுக்கீடு? பேக்வர்டுன்னு சொன்னோம், அதுல மோஸ்ட் பேக்வர்டுன்னு சொன்னோம், அதுக்கு ஒரு மோஸ்ட் பேக்வர்ட்ல இட ஒதுக்கீடு சொல்றோம். அதுல வன்னியர் கொடுத்தது பெரிய தப்பு. வன்னியருக்கோ முக்குளத்தோருக்கோ ஆமா இந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்து கொடுக்கவே கூடாது. அது அரசியல், அது கேவலமான அரசியல், தப்பான அரசியல். உள்ளிட ஒதுக்கீடு யாரு கொடுத்திருக்கணும்? கலைஞர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்கள்ட்ட எப்படி இவங்களுக்கு கொடுத்தாரோ, அருந்ததியர் கொடுத்தாரோ, எப்படி கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் வந்து கொடுத்தாரோ, அதே மாதிரி இங்க வந்து மோஸ்ட் பேக்வர்ட்ல வந்து இந்த நாவிதர், வண்ணார், இப்படி யாருக்கு வந்து அதிகமான பிரதிநிதித்துவம் கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இப்ப அதெல்லாம் எப்ப தெரியும்? இந்த ஜாதி இது வந்து சர்வே நடத்தும் போதுதான் தெரியும். அதனால ஜாதி அரசியல் நடத்துறதும் தேவை, ஜாதி சர்வே நடத்துறதும் தேவை, அந்த சர்வேயின் மூலம் இதை பாயிண்ட் அவுட் பண்றதும் தேவை. இவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம இருக்கே, இது என்ன ஜனநாயகம் சொல்லி கேள்வி எழுப்ப முடியும். எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாம் இயல்பா எழக்கூடிய சந்தேகம், மம்தா பானர்ஜிக்கு அங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புன்னா எப்படி மம்தா பானர்ஜி நம்ம கம்யூனிஸ்ட தாண்டி இந்த அளவுக்கு வளர்ந்தாங்க, எதிர்ப்பு யாருமே இல்லாத அளவுக்கு? மம்தா கன்வின்ஸ் த பீப்புள் தட் ஷி இஸ் மோர் லெஃப்ட் தேன் த லெஃப்ட். அவ்வளவுதான். இடதுசாரிகளை விட அதிக இடதுசாரித்தன்மை என்னிடம் இருக்கிறதுன்னு மக்கள் நம்புற அளவுக்கு அவங்களுடைய பிஹேவியர் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு சாதாரண காட்டன் சாரி, ஹவாய் செப்பல் இப்படிதான் இருக்காங்க. ஆனா இடதுசாரிகளுடைய நம்பிக்கை பீகார்ல வந்து யாதவர்கள் வந்து தலைவரா நம்ம தேஜஸ்வி இருக்காரு. அந்த மாதிரி எந்த சமூக மக்கள் அங்க இவங்களை வாக்களிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் இங்க சந்தேகம். இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல வந்துங்க ஜாதி வந்து பிரதானமான இடம் பெறல. அது காரணம் என்னன்னா, டான் டு டஸ்க்னு ஒரு தியரி இருந்தது. அது வெள்ளைக்காரங்க காலத்துல சவுத் இந்தியால வந்து சோழர்களுடைய ரைத்வாரி சிஸ்டத்தை வெள்ளைக்காரங்க ஃபாலோ பண்ணாங்க. அவங்க புதுசா ஒன்றும் கொண்டு வரல. அந்தந்த ஊர்ல எது எது இருந்துச்சோ அதை பண்ணாங்க. அங்க பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு.
எப்படின்னா ஒருத்தரை கூப்பிட்டு உனக்கு 1,00,000 ஏக்கர் கொடுத்துட்றேன், நீ மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு வரி கொடுத்தணும்னு சொல்லிடுவாரு. இவர் வந்து பாதுஷா 1,00,000 ஏக்கர். இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 10 பேர் கூப்பிட்டு ஆளுக்கு 10,000 ஏக்கரை கொடுப்பாரு. அவன் இன்னும் 10 பேர் கூப்பிட்டு ஆளுக்கு 1000 ஏக்கர் கொடுப்பான். இப்படி கடைசியில ஒழுகுறவனுக்கும் உழவு உரிமையாளனுக்கு இடையில ஒரு 7-8 மிடில்மேன் இருப்பாங்க. இவன் அத்தனை பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உழுகுறவனுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். அந்த அந்த நிலைமை அங்க இருந்தது. அந்த நிலைமை இருந்தபோது ஒரு மேல் ஜாதிக்காரங்களை மட்டும் அவங்க வந்து ஜமீன்தார் ஆக்கல. எல்லா ஜாதியில இருந்தும் படிச்சவன் இருந்தா அப்படின்னா எல்லா ஜாதி சேர்ந்தவங்களும் ஜமீன்தார் ஆக்குனாங்க. அப்ப ஜனங்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க, எவன் ஜாதியா இருந்தாலும் ஜமீன்தார் ஜமீன்தார் தான், அவன் நமக்கு உதவ மாட்டான். அப்ப இந்த ஜாதி பாகுபாடு இல்லாம வர்க்க பாகுபாடு அங்க வந்து வந்தது.